சொல்ல போறது எதுவுமே கட்டு கதை கிடையாது. எப்பயா தனியா நீ நடந்து போகும்போது ஆத்திரத்துக்கு கூட இருக்கலாம். உனக்கு மல்லிகை ஸ்மெல் அடிக்கும். ஏய், மணி 2 இந்நேரத்துல எவன்டா மல்லிகைப்பூ வைக்கிறது? இந்த டைம்ல நீ திரும்பி பார்த்துன்னு வச்சுக்கவேன். யார்? குமார் ஒரு அண்ணன் போன வாரம் அப்படி தனியா போனப்ப ஸ்மெல் வந்திருக்கு. இவனை திரும்பி பார்த்துருக்காரு. சொல்லியோட ஒரு அப்பு கண்டிப்பா அப்ப பின்னாலதான் நிக்குது. அன்னைக்கு படுத்து இப்போ அவர் எந்திரிக்கல. திரும்பி பார்த்தோம், நம்மள அரைஞ்சு செல்லையை சேர்த்து அரைஞ்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்றோம். எப்படாம கூட திரும்பி பார்க்காத. இது என்ன பூசணிக்காய் உடைச்சு வச்சிருக்கானுங்க? சூர்யா வேற ஏதோ சொன்னானே. நீ ரோட்ல நடந்து வரல, அப்போ பூசணிக்காய் உடைச்சு போட்டுருந்தாயனா நீ திரும்பி பார்க்காம ஓடி வந்துடணும். அதை நீ தாண்டேன்னு வச்சுக்கவேன், அங்கதான் எல்லா பேயுமே இருக்குமா, உன் பின்னாடியே வந்துருமா. வீடு வேற இதோதான் இருக்கு, எதுக்கு வம்பு? பேசாம ஒரு 15 கிலோமீட்டர் தானே, சுத்தி போயிருவோம். இது மட்டும் இல்ல, ரோட்டோரத்துல புளிய மரம்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி மரத்துக்கிட்ட போய் நிக்கவும் கூடாது. அதுல இருக்க ஆணிய மாப்பிள்ள யாராவது ஆணிய மரத்துல அடிச்சு வச்சிருப்பாங்களா? அதான் புடிக்கிட்டு வந்து வீட்டுல அடிச்சு வச்சிட்டேன். நீ தப்பி தவறி புடிங்கிட்டு வச்சுக்கவேன். எந்த புளிய மரத்துல தப்புங்க? அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஒரு புளிய மரம் இருக்குல்ல, அங்கதான் பிடிக்கிருச்சு. வீட்டுக்கு வந்துருவோம் அந்த ஆணி. என்னடா சொல்ற, உண்மையவா? மணி 1 மோகினி வர நேரம். இதெல்லாம் உண்மையானே? வெளியே இருக்க வேணாம், உள்ள போலாம். வரும்போது உன் ஃப்ரெண்டு சேர்த்து கூட்டுவாங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் தான் சொல்றாரு கூட்டோ. நான் யாரையும் கூட்டு வரலையடா. அப்ப அது யாருடா?